ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு மார்கழி மாதத்தோட 3வது நாள் காலையில் 4 o'clock டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்து ஹீட்டரை போட்டுட்டு அப்படியே கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. துளசி அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு போட்டேன். கோலம் போட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. ஒரு 9 புள்ளியில் ஒரு தேர்கோளம் மரம் தான் போட்டேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு சூப்பரான அற்புதமான நாளுங்க. அது என்ன நாள், அந்த நாள் கூட இன்னொரு நாளும் சேர்ந்து வருது. அது என்ன நாள், அந்த நாளில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே அது என்ன விசேஷம், எந்த நாள் வருது, என்ன மாதிரியான பூஜைகள் வீட்டில் செய்யலாம், அதுக்கான பலன் என்ன அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் நம்மளோட சேனலில் நம்ம கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அந்த பூஜைக்கான தேவையான எல்லா திங்ஸுகளையும் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பூஜை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன நாள் அப்படின்றத பார்க்கலாமா? நாளைக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் வரக்கூடிய அமாவாசை. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா நம்ம முக்கியமாக செய்யக்கூடியது பித்ரு தர்ப்பணம். பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்யணும். அதுவும் அமாவாசை அன்னைக்கு தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நம்ம சரியாக செய்யும் பொழுது பித்ரு தோஷம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் வரும் அப்படின்னா, திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வயசாகிட்டே இருக்கும், திருமணம் அமையவே அமையாது. அந்த மாதிரி திருமண தடை ஏற்படும். இன்னொன்று அப்படின்னா என்னென்னா, கல்யாணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 தோஷங்களும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம சரியாக அந்த கடன்களை செய்ய வேண்டிய கடன்களை செய்யாதது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம். முதல் காரணமே இதுதான். அதனால் அமாவாசைகளில் நம்மளோட முன்னோர்களுக்கு தேவையான பித்ரு கடன்களை நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்துமே இந்த பசங்களாக இருந்தால் பெண்கள் இதை செய்யக்கூடாது. பசங்க எள்ளும் தண்ணீரும் இறைப்பாங்க. இறைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு யாராவது ஒரு 3 பேர் 5 பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சாப்பாடோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் தானம் பண்ணலாம். செகண்டு, அதுக்கப்புறம் மதியம் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச சாதத்தெல்லாம் சமைச்சு படையல் போட்டு நம்மளோட முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேற்றி வச்சு அவங்கள மனதார நினச்சி எங்களோட குடும்பத்துக்கு நல்லது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேண்டி விளக்கேற்றி வச்சு வழிபடலாம். இந்த நாளுமே அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும். பெண்கள் எப்பயுமே எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடவே கூடாது. பசங்க தான் இதை செய்யணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. சப்போஸ் கோயிலுக்கு போக முடியாது, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா வீட்டிலையே ஒரு செம்பு இருந்தது அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், பூ எல்லாமே போட்டுட்டு நம்மளோட குலதெய்வத்தோட பேரை 9 முறை, 11 முறை, 27 முறை சொல்லி அவங்கள அந்த தண்ணியில் ஆவாகனம் பண்ணிவிட்டு நம்மளோட குலதெய்வத்தை அங்கே வர வச்சுட்டு அவங்க முன்னாடி மாவிளக்கு தீபம் ஏற்றுவாங்க. மாவிளக்கு செஞ்சு அதில் நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ பஞ்சுத்திரி போட்டு நம்ம நம்மளோட குலதெய்வத்துக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. அது அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க. அது நாளைக்கு அமாவாசை வருது. இந்த 2மே நீங்கள் பண்ணிடலாம். அதோடு சேர்ந்து நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தியும் வருது. அதாவது மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் ஹனுமன். அதனால் நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தியும் வருது. ஹனுமனை வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எங்கெங்கே ஒலிக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் அந்த இடத்துல ஹனுமன் வந்துடுவார். ஹனுமனை நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு பலம், மன தைரியம், வீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமனை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. மறந்துடாதீங்க. நாளைக்கு மார்கழி அமாவாசை.
ஹனுமன் ஜெயந்தி, மார்கழி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும், நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும், மறந்துடாதீங்க. இது என்ன அப்படின்னா நேற்று பிரதோஷம் இருந்தது இல்லைங்களா. ஸோ பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கும் நந்தி தேவருக்கும் நம்ம வீட்டில் நான் செய்த பூஜை தாங்க இது. மாதம் மாதம் வரக்கூடிய 2 பிரதோஷம், தேய்பிரை வளர்பிரையில் வரக்கூடிய 2 பிரதோஷத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணி வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணி வழிபடும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இது கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா எல்லா சுவாமியோட விக்கிரகமும் நம்ம வீட்டில் இருக்குது. விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அந்தந்த நாள் அந்தந்த சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை சரியாக நம்ம செய்யணும். சஷ்டி எடுத்துட்டிங்கன்னா முருகப்பெருமான், கிருத்திகை எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான், அதே இது பஞ்சமி எடுத்துட்டிங்கன்னா வாராகி அம்மன், சங்கடகர சதுர்த்தி திதி வந்துச்சுன்னா விநாயக பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது, ஒவ்வொரு திதி இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பூஜை பண்ணி வழிபடும்பொழுது நம்ம வீட்டில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை நான் தவறாக ஏதாவது பூஜைகள் செஞ்சுருந்தாலும் சரி, அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.